ஹீரோயின் ட்ராமா விஸ்கா ஹாய் வாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு லைக் தான் என்னோட வீடியோ 2 பேருக்கா சஜஷன் பண்ணோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு பார்ட்டியை தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு வந்து சந்தோஷமாக ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் சூசி. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஒருத்தர் பூல் கேம் விளாண்டுட்டு இருக்காரு. அவர் ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயினை அவர் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சூசி கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லும்போது அதுக்கு அசிஸ்டன்டும் தயங்கிக்கிட்டே இல்லை பாஸ் இன்னைக்கு அவங்களோட பர்த்டே இப்படி பண்ண வேணாமேன்னு சொல்ல அதுக்கு அவர் வந்து அதை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இன்னைக்கு வாங்கி வந்து ஊர்லேருந்து வரா, அவளும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதுக்கு அவள் கொஞ்ச நேரம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அதனால கொண்டு போய் கொடுன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட்டும் வேற வழி இல்லாமல் அந்த ட்ரிங்க் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அங்கே ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசனை நீங்கள் ஆல்மோஸ்ட் 70% கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டிப்பாக அந்த ரிசர்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லி கங்க்ராச்சுலேட் பண்ண அதுக்கு ஹீரோயினை வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு ஸ்டாஃப் கேட்குறாங்க உங்களுக்கும் பாஸ்க்கும் நடுவில் என்ன இருக்கு, நீங்க அவர் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்களே அவரை கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்ல வராங்க. அதுக்குள்ள அங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. இந்த மாதிரி பாஸ் வந்து உங்களுக்கு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணான்னு சொல்லும்போது அதை ஹீரோயினும் மறுக்காம அந்த ட்ரிங்கை வாங்கி குடிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்க மயங்கே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பதறி போய் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க பாஸ் அதாவது அவர் பேர் வந்து ஃபூ வந்து திரும்பி பார்க்கறான். ஒரு நக்கலா வில்லத்தனமா சிரிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவ ஃப்ரெண்டு மியாதா பக்கத்துல இருக்கா. ஹே கண்ணு முழிச்சிட்டியா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், என் அண்ணன் தான் நேற்று ஒயின்ல வந்து உனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்கான், அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான்னு சொல்லி அவன் திட்டிக்கிட்டு இருக்க. இரு ஒரு நிமிஷம் இரு, யாரும் உன் அண்ணன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா உன் அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்ல என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, என் அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியல, ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது, நீ அம்னிசியா வந்த மாதிரி இப்ப டிராமா போட போற, அப்படி பண்ணி என் அண்ணனை கரெக்ட் பண்ணலாம் பாக்குற, இதுவும் நல்ல ஐடியா தான், இதே பண்ணுன்னு சொல்லும்போது இல்லடி நான் நிஜமா தான் சொல்றேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா உன் அண்ணன் யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல என்னடி சொல்ற, என் அண்ணன் பின்னாடி 5 வருஷமா சுத்துனியா, அது எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் என்ன சொல்ற நீ 5 வருஷமா சுத்துனான்னு கேட்க ஆமா என் அண்ணன் பின்னாடி பைத்தியமா 5 வருஷமா சுத்திட்டு இருக்க, ஆனா அவன் தான் உன்னை ஏத்துக்க மாட்டான், ஏன்னா அவனோட எக்ஸ்ல வரையும் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நீ விடவே இல்லையே, அவன் மனசை மாத்துவன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே டாக் மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த, என்ன காதலின்னு சொல்லி லவ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் இல்ல நீ போய் சொல்ற, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லும்போது ஆஹா அப்படியா சரி நான் போய் சொல்லலாம், ஆனா உன்னோட போன் போய் சொல்லாதுல, உன் போன்ல போய் பாரு, நீ பண்ணி வச்சிருக்க நோட்ஸ் என் அண்ணனோட போட்டோ ஒரு ஆல்பமே போட்டு வச்சிருக்க, நான் நீ போய் செக் பண்ணி பாருங்கும்போது ஹீரோயினும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல வந்து ஃபூவோட போட்டோஸ் நிறைய வச்சிருக்காங்க, அதோட வந்து நிறைய நோட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அந்த நோட்ஸை படிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்ண போயிருப்பாங்க போல, அப்ப அவன் வந்து வாங்கி கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லி கடுப்புல இருக்கான். அப்ப ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்ணும்போது உனக்கு வேற வேலையே கிடையாதா, எப்ப பார்த்தாலும் என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி திட்டி விட்டுருக்கான். அது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்கு. இன்னொரு நாள் வந்து அந்த மாதிரி தான் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ஹீரோயின் மேல சாஞ்சிட்டு பேசிட்டு இருந்திருப்பான். அது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அவன் வந்து வாங்கியும் சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, ஓகே இவன் என்னைக்குமே வாங்கி மறக்க மாட்டான், அவன் மனசுல நம்ம இடமே பிடிக்க முடியாதுன்னு சொல்லி இதுல எழுதி வச்சிருக்க. அதை படிக்கும் போதே ஹீரோயினுக்கு அவங்கள அறியாம அழுக வருது. அப்ப அவங்க சொல்றாங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஆனா இதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, அப்ப நான் அவ்வளோ காதலிச்சேன்னா அவனன்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா நீ அவனை அவ்வளோ லவ் பண்ண, ஆனா அவன் அதுக்கு தகுதியே கிடையாது, இப்போ உனக்கு எல்லாமே மறந்து போச்சு, இனியாவது நீ ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல ஆமா நீ சொல்றது தான் சரி, அவரை என்னை விரும்ப மாட்டாருன்னு தெரிஞ்சும் அவர் பின்னாடியே அலையிறது வந்து முட்டாள்தனம், இனி அதை நான் செய்ய போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ அழுதுன நோட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறா. அப்ப ஹீரோயினுக்கு வந்து அவங்க அப்பா கால் பண்றாங்க, என்னம்மா எப்படி இருக்க, உன்னை பார்த்து 5 வருஷம் ஆச்சு, நீ எப்பதான் ஊருக்கு வருவேன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் இல்லப்பா கொஞ்சம் ரிசர்ச் இருந்துச்சு அதனால தான் வர முடியல, கண்டிப்பா நான் உங்களை சீக்கிரமா பார்க்க வரேன்னு சொல்ல அப்ப அம்மா வேற என்னங்க கல்யாணத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்ல அப்ப அப்பா சொல்றாரு இங்க பாருமா உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து வச்சிருக்கேன், நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்ல அப்பா உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கொஞ்ச நாள் சென்று பண்ணிக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அவங்க அம்மாவும் என்ன அந்த பையன் பின்னாடி 5 வருஷம் சுத்திட்டு இருந்த, அவனுக்காக தானே கல்யாணம் வேணாம்னு சொல்றேங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசலாம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக அங்கே ஃபூ வந்து நிற்கிறான். நீ இங்கே என்ன பண்ணுற, என்ன கரெக்ட் பண்ண இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ராமா போடுறியான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நைட்டு எனக்கு ட்ரிங்க்ல யாரோ மெடிசன் கலந்துட்டாங்க, அந்த மெடிசன் வந்து எனக்கு அலர்ஜி, அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கேங்கும்போது அதை கேட்ட அவனும் என்ன உனக்கு மெடிசன்ஸ்லாம் அலர்ஜியா, இது எப்படி எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ பின்னாடியே வாங்கி வந்து என்னங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா நீ இப்படி நிற்கிற, வா உனக்கு குளிர போதுன்னு சொல்லி கோட்டெல்லாம் போட்டி விட்டு
பத்திரமா பெட்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறான். ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாட்டியும் இதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து வாங்கி கேக்குறா, உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமான்னு. அதுக்கு அவனும் அப்படி சொல்லிக்கிற அளவுக்குலாம் இவன் ஒன்றும் கிடையாது, என் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறா, அதோட என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல. அதை கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப வாங்கி வந்து அப்படியான்னு சொல்லிட்டு அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஆனா ஹீரோயின் வந்து பட்டும் படாம தான் பேசுறாங்க. அதை பார்த்து வாங்கிவோம், என்ன என் கூட உங்களுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லையான்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து ஹீரோயினை செக் பண்றாங்க. அவங்க அப்படி செக் பண்ணி முடிச்சுட்டு போன பிறகு இதுக்கு மேல இங்க என்னால இருக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோ, என்ன இவ எப்பவும் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா, ஆனா இன்னைக்கு வாங்கிய கூட என்ன பார்த்தும் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம போறாளேன்னு யோசிக்கிறாரு. இவர் எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும், இவர் தான் வாங்கிய தானே லவ் பண்றாரு, அப்ப கண்டுக்காம போக வேண்டியதானே. இங்க ஹீரோயின் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வாங்கி வந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன நீ என்கிட்ட ஒழுங்காய் பேச மாட்டேற, அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் வரும்போது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்தேன், என்னோட ஆள் பின்னாடி நீ சுத்திட்டு இருந்தியாம கேள்விப்பட்டேங்கும் போது அதுக்கு ஹீரோயினும், ஆமா நான் சுத்தினது என்னமோ உண்மைதான், ஆனா அவருக்கு எப்பவுமே உங்களை மட்டும்தான் பிடிக்கும், அவர் உங்களை தான் காதலிக்கிறாரு, சோ நான் வந்து கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்ல, அது சரி உனக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இனிமே நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இனிமே என் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்துற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க, அப்ப கால் ஸ்லிப் ஆகி அவ கீழே விழுந்துடுறா. அதை பார்த்த ஹீரோயினும் என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஃபூ வந்துடுறான். அவன் வாங்கி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறான். வாங்கி உனக்கு என்னாச்சு, இப்ப உடம்புக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ அவனுக்கு செமக்கவும் வருது. உடனே ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்டு, உனக்கு எவ்வளவு தெரியும், நீ அவளே பிடிச்சி தள்ளி விடுவியான்னு கேட்க, ஹீரோயினும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, நீ பாத்தியா அவ கால் ஸ்லிப் ஆகி தன்னால விழுந்துட்டா, நான் போய் ஹெல்ப் பண்ணதான் போனேன்னு சொல்லும்போது ஆனா ஃபூ வந்து நம்ப மாட்டேங்கிறான். உன்னை பத்தி எனக்கு தெரியும் டி, நீ வேணும்னு தான் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த வாங்கியும் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, நீ ஒரு டைம் கூட என்ன நம்ப மாட்டியான்னு கேட்கும்போது அதுக்கு அவனும், உன்னை நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வாங்கி வாழ்ச்சிட்டு போயிடுறான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனை போய் நம்ம 5 வருஷமா லவ் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சில ஆட்கள் வந்து ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அவங்களுக்கு நல்லா அடிபட்டு போகுது. அப்ப அந்த ஆள் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைச்சிச்சுன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஃபுல்லாவே மனசு உடைஞ்சு போயிடுது. தென் ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு அடிபட்டதுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு. பக்கத்துல வந்து மியா தான் உட்காந்துருக்கா. என்னடி ஆச்சு, நான் வந்து பார்க்கும்போது நீ கீழே விழுந்து கிடந்த, எப்படி அங்க போனன்னு கேட்கும்போது ஆனா ஹீரோயின் வந்து உண்மையை சொல்லல, கீழே விழுந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க மனசுல நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே அவன் உன்னோட அண்ணன், நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப மியா கேட்கிறா, என் அண்ணனை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் வந்து பதில் சொல்லலான்னு வராங்க. அப்ப அங்க வெளியில வந்து ஹீரோ நிக்கிறாங்களா. அதை பார்த்துட்டு, நான் என்ன பண்ண முடியும், அவர் காதலியோட சேர்ந்துட்டாரு, அப்ப நான் வந்து விளைக்கிறதே தானே நல்லது, சோ இனிமே நான் அவரை கிவ் அப் பண்ண போறேன்னு சொல்றா. அப்போ ஹீரோ வந்து உள்ள போலான்னு பாக்குறாரு. அந்த டைமுக்கு வாங்கி வந்து தடுத்துடுறா. என்ன மன்னிச்சிடுங்க, அவங்க வந்து தள்ளி விடலன்னு தான் நான் நினைக்கிறேங்கும் போது அப்ப ஹீரோ சொல்றாரு, நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவ தான் உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பா, அதனால தான் அவளுக்கே அந்த தண்டனை கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இவருக்கெல்லாம் மனசாச்சே இல்லைன்னு நினைக்கிறேன். இவனை அடிக்கடி நான் ஹீரோன்னு சொல்லுவேன், அது வாய் தவறி தான் வருது, அதனால அதை கன்சிடர் பண்ணாதீங்க. தென் சில நாட்களுக்கு பிறகுதான் காமிக்கிறாங்க, மியா வந்து ஹீரோயினை ஒரு பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வராங்க. எவ்வளவு நாளைக்கு தான் நீ தனியாவே இருப்ப, வா சில் பண்ணலாம் சொல்லி அழைச்சிட்டு போகும்போது அங்க வந்து பார்த்தா வாங்கியும் ஃபோன் வந்து உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து மியாக்கு தான் செம்ம கடுப்பாகுது. டே அண்ணா, நீ இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது அப்ப மியாவோட ஃப்ரெண்டு, இல்லடி நீ தானே வந்து நல்லா ஜாலியா ஃபன் பண்ணுன்னு சொன்ன, அதுக்கு தான் உங்க அண்ணனை இன்வைட் பண்ணன்னு சொல்ல மியாவுக்கு சமக்கம் வருது. நீ வீட்டுக்கு போன்னு சொல்ல வரா. அதுக்குள்ள ஹீரோயின் வந்து, சரி விடு, இங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாதன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் அமைதியா உட்காடுறாங்க. அப்ப ஃபூ வேற ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரி வாங்கியுக்கு பழம் தீத்தி விடுறதும், அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி ஒயின் ஷேர் பண்ணி குடிக்கிறதும் ஒரே கூத்தா நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்து மியா மூட சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஓகே வாங்க கேம் விளாடலாம்னு சொல்லி அந்த அந்தாச்சரி கேம் மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஃபூக்கு, என்ன நிஜமாவே இவளை நம்மளை மறந்துட்டாளா, நம்மளை விட்டு போயிடுவாளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்து அந்த கேம்ல தோத்து போயிடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நீங்க ஏற்கனவே யாரையாவது காதலிச்சிருக்கீங்களான்னு. அப்ப வந்து மியாக்கு இந்த கொஸ்டினை கேட்டோன்னா கடுப்பாகுது. வேணாம் வேற கொஸ்டின் கேளுங்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து, சரி பரவாயில்ல விடு, நான் இந்த கொஸ்டினுக்கே ஆன்சர் சொல்றேன்னு சொல்லிட்டு, ஆமா நானும் ஒரு பர்சனை உருகி காதலிச்சேன், அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான், ஆனா நான் மட்டும்தான் அவரை காதலிச்சனே தவிர அவர் என்ன காதலிக்கல, இதனால என்னோட லவ் வந்து ஒன் சைட் லவ்வாவே போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
அங்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு போயிடுது இவ பூவை தான் வந்து சொல்றான்னு சொல்லிட்டு. அதை பார்த்த மியாவும் சரி சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேம் விளாடலாம்னு சொல்லி பேச்சு மாத்தி விட்டுறாங்க. அதை பார்த்த பூக்கு வந்து செம்ம சந்தோஷமா இருக்கு. அதான பார்த்தேன் இவளாவது என்னை விட்டுட்டு போறதாவது கடைசி வரைக்கும் என் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பான்னு யோசிக்கிறான். அப்ப வாங்கி வந்து கேக்குறா என்னங்க இவ வந்து இப்படி பேசுறா நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்கும் போது அதுக்கு அவன் சொல்றான் பாருங்க, நீ ஒண்ணு கவலைப்படாத சொல்லும், என்னைக்குமே நான் உனக்கு மட்டும்தான். இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கடைசி வரைக்கும் செல்ஃப் லவ் பண்ணிக்கிட்டு சுத்த வேண்டியதான் சொல்லி கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டு அவன் கிளம்பி போறான். அதை பார்த்து மியாக்கு சமக்கம் வருது. டே நில்லுடா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? இப்படி அவளை அவமானப்படுத்திட்டு போற? உனக்கு 5 வருஷமா அவ என்னென்ன வேலைகள் பார்த்து கொடுத்துருப்பா. சரி அது கூட பரவாயில்ல, அவ என்னோட ஃப்ரெண்டு, அதுக்காகவாவது நீ மரியாதை கொடுக்கலாம்ல, அதுவும் கொடுக்கல. ஏன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அன்னைக்கு நீ தானே அவளுக்கு மெடிசன் போட்டு கொடுத்த, அதனால அவ உயிர் போய் உயிர் பொழைச்சிருக்கா. ஆனா அந்த கில்ட்டு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லையான்னு கேட்கும்போது போதும் வாயை மூடு, என்ன ஓவரா பேசிட்டு போற? நானும் 5 வருஷமா எனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுன்னு கேட்டேன். அதோட அவ ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிருந்தா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருந்திருப்பேன். ஏன்னா அவ எனக்கு சரியான தொல்லையா இருக்கான்னு சொல்லிட்டு போறான். டே அண்ணா நீ இப்படி பண்றதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவடான்னு சொல்லி மியாவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமா நின்று ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மறுநாள் ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அதை பார்த்த மேனேஜரும் ஏ மேடம் உங்களுக்கு ஃபீவரும் இல்லை, நீங்க வெக்கேஷனும் போகல, அப்படி இருக்கிறப்ப ஏன் ரிசைன் பண்றீங்க? இன்னும் நம்ம ரிசர்ச் பண்ற வேலை நிறைய இருக்கு, இந்த டைம்ல நீங்க இப்படி பண்றீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததே ஃபூக்காக தான், என்னோட படிப்பெல்லாம் விட்டுட்டு தான் நான் அவனுக்காக இங்க வந்தேன். இப்போ அவனே எனக்கு இல்லைங்கிறப்ப நான் எதுக்காக இங்க இருக்கணும்? அதனால தான் நான் போறேன்னு மனசுல நினைச்சிட்டு இல்ல என்னோட படிப்பை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, ஸோ அதனால தான் ரிசைன் பண்றேன்னு சொல்றாங்க. சரி மேடம் இதை நான் சார் கிட்ட சைன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க போக பின்னாடியே நிறைய ஸ்டாஃப்ஸ் வராங்க. மேடம் இன்னைக்கு வந்து பெஸ்ட் எம்ப்ளாய் அவார்ட் கொடுக்க போறாங்க, அந்த அவார்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்குங்கும் போது, ஆமால 5 வருஷமா இந்த கம்பெனிக்கு நம்ம அவ்வளோ உழைச்சிருக்கோம், கேன்சர் மெடிசனுக்காக அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா இந்த அவார்ட் கிடைக்கும், போகும்போது அந்த அவார்டை வாங்கிட்டு போலான்னு யோசிக்கிறாங்க. தென் பிரஸ் மீட் நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோனுக்கு தான் அந்த அவார்ட் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க இந்த அவார்டுக்கு அப்புறம் இந்த ஆஃபீஸ்ல நம்ம வேலை பார்க்க போறது இல்ல, அதை ஒரு வார்த்தை ஃபூ கிட்ட சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ஃபூ உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்கும் போது போதும் நிறுத்து, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது, என்கிட்ட பேசாதுன்னு சொல்லிட்டு போறாரு. என் ஹீரோ வந்து மேடையில பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த அவார்டை வாங்க போறவங்க எனக்கு ரொம்ப துணையா இருந்திருக்காங்க, நான் எப்பெல்லாம் கஷ்ட காலத்துல இருந்தனோ அப்பெல்லாம் எனக்கு கை கொடுத்து என்னோட வேலைகளை சுலபமாக்கியிருக்காங்க, அதோட கேன்சர் ரிசர்ச்சுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அழகான அறிவான பெண்ணுக்கு தான் இந்த அவார்டு கிடைக்க போதுங்கும் போது இங்க ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன ஃபூ திடீர்னு நம்மள இவ்வளோ புகழ்றாரு, இவர் இப்படிலாம் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்ப ஹீரோ வந்து கை காமிக்கிறாரு அந்த பொண்ணுக்கு தான் அந்த அவார்டுன்னு. அப்ப ஸ்டாஃப்ஸ்லாம் போங்க மேடம் உங்களை தான் சொல்றாங்கும் போது அப்ப ஹீரோ சொல்றாரு பாருங்க, இந்த அவார்டு கிடைக்க போறது வாங்கியுக்குன்னு. ஹீரோயின் டோட்டலா பிளாஸ்ட் ஆயிட்டாங்க. இவ்வளவு நாள் எனக்கு காதலிக்கலன்னு சொன்னா அதை நான் ஏத்துக்கிட்டேன், ஆனா இப்ப என் வேலையோட கிரெடிட்ஸையும் புடுங்கிக்கிட்டேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து வாங்கியுக்கு அவார்டை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நான் இந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கா. அதுக்கு வந்து ஃபூ வந்து சூப்பர் சொல்லி கை தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு இதுக்கு மேல பொறுக்க முடியல. பொங்கி எழுந்துரு கோதாவரின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துங்க, இந்த அவார்டு எனக்கு கிடைக்க வேண்டியதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அதை பார்த்த ஃபூவும் என்ன இங்க பிரச்சனை பண்ணுறியாங்கும் போது, ஆமா 5 வருஷமா உனக்காக நான் வேலை பார்த்தேன், இந்த கம்பெனியோட டைரக்டரா இருந்து கேன்சர் மருந்து கண்டுபிடிக்க அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உழைச்சிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப இப்ப டெம்பரவரியா வந்த இந்த எம்ப்ளாய்க்கு நீங்க எப்படி இந்த அவார்டை கொடுக்கலான்னு கேட்கும்போது அதுக்கு அவர் வந்து நீ என்ன படிச்சிருக்க, நீ உன்னோட படிப்பே கம்மி தான், நீ ஒண்ணு இந்த கம்பெனியை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடல, நீ வெறும் எடுப்படியா மட்டும்தான் இங்க இருந்த. ஆனா வாங்கியும் அப்படி கிடையாது, அவ அப்ராட்ல போய் படிச்சிருக்கா, அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சோ அதனால அவளால தான் இந்த கம்பெனி முன்னேற போகுது. இனிமே நீ டைரக்டர் கிடையாது, அவ தான் உன்னோட டைரக்டர் பொசிஷனை நான் அவளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு. இங்க ஹீரோயினுக்குலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. சரி வேலையும் போச்சு, போகும்போது அந்த அவார்டை வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன், அதுவும் இல்லையான்னு சொல்லி தான் பாக்குறாங்க. ஹீரோ மேல வரும்போது அங்க மேனேஜர் வராங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் ரிசைன் பண்ணு சொல்லியிருக்காங்க, அதுக்கு நீங்க சைன் பண்ணுங்கும் போது ஹீரோ வந்து பேரை பார்க்கலான்னு போறாரு. அதுக்குள்ள வாங்கி ஏதோ பேசி டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறா. சோ அவர் வந்து சைன் போட்டு கொடுத்துறாரு. இங்க எம்ப்ளாய்க்குலாம் வந்து கஷ்டமா இருக்கு, என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருப்பீங்க, ஆனா இவர் இப்படி பண்ணிட்டாருங்கும் போது சரி பரவாயில்ல விடுங்கும் போது அங்க மேனேஜர் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. அதை பார்த்த எம்ப்ளாய்க்குலாம் ஷாக்கு, என்ன மேடம் நீங்க இந்த வேலையை விட்டு போறீங்களாங்கும் போது, ஆமா இனிமே உங்களோட வேலைகளை நீங்க தான் பார்த்து பத்திரமா பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. அவங்க ஊரை விட்டு போகவே முடிவு பண்ணிட்டாங்க போல. அப்ப அவங்க பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஃபூவோட போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இருக்க. அப்ப மியா கால் பண்றா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்படி உன்னோட பர்த்டே மறப்பேன், இந்த கொஞ்ச நேரத்துல நான் அங்க தான் வருவேன், அப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிற மாதிரி சொல்றாங்க.
தென் மியா வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ பூ வந்து வாங்கி கூட ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்க மியாக்கு கடுப்பாக இருக்கு. சரி இதுங்களை கண்டிக்க வேணாம்னு சொல்லி அவள் பர்த்டே பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே உள்ள மேடெலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சார் பின்னாடியே சூசி மேடம் ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இவரை பாருங்க அவரோட லவரோடய சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறாங்க. அப்போ அவங்கள பார்த்து மேடம் சாரி மேடம் எதுவும் நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ மியாவும் ஹீரோயினை பார்த்துட்டு வா வா உள்ள வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அங்கே பூ இருக்கிறத பார்த்துட்டு இல்லை இல்லை இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நான் ஒரு ரூமில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்து மியா ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சில ஆல்பம்ஸ்லாம் பார்க்குறாங்க. அதில் ஹீரோ மியா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து வாங்கி வரா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது நான் என்னமோ இங்கே பண்ணுறேன் உனக்கு என்ன இங்கே. அப்போ ஹீரோயின் கையில் வச்சிருக்க அந்த ஆல்பத்தை வந்து வாங்கி பிடுங்கிடுறா. என்ன இதுன்னு பார்த்துட்டு இந்த பாரு என் ஆளு பக்கத்தில் ஃபோட்டோவில் கூட இருக்க உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி அந்த ஆல்பத்தை கிழிச்சு போட்டுறா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சமக்கம் வருது. இருந்தாலும் பிரச்சனை வேணாம்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. ஆனா இவ சும்மா இருக்க மாட்டா. எனக்கு என்ன ஒண்ணு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, நீ மியாவோட ஃப்ரெண்டா இருக்கிறதே அவன் அண்ணனை கரெக்ட் பண்ண தானே, இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்க்க உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க அதை கேட்டோன்னே ஹீரோயின் கோவம் வந்துருது. அதனால அவளை பிடிச்சி பலாருன்னு அரைஞ்சிடறா. ஏய் என்னையா அரையிறன்னு சொல்லிட்டு அவளும் கையில இருந்து ஒரு கிளாஸ் எடுத்து ஹீரோயின் மேலே அடிச்சிடறா. அதுல ஹீரோயினுக்கு வந்து செமையா அடிபட்டுருது. அப்போ அந்த டைமுக்கு வந்து பூ அங்க வரானா. உடனே இவ டிராமா போட ஆரம்பிச்சிடறா. அவனும் வாங்கியவ தூக்கி விட்டுட்டு ஏ உனக்கு எவ்வளோ தெரியும், நீ வாங்கிவே எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்க, ஒழுங்கு மரியாதை அப்பாலஜி கேளுன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் நான் எந்த தப்புமே பண்ணல, நான் அப்பாலஜிலாம் கேட்க முடியாதுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன் தப்பும் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டியான்னு சொல்லி ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கோம். அந்த கையை பிடிச்சி இருக்குமா பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு செமக்கம் வருது. கையை உதறி விட்டுட்டு நீ ஏன் எப்பவுமே என்ன நம்ப மாட்டேங்கிற, அப்படி நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு மியா வந்துடுறா. ஹே இங்க என்ன நடக்குது, எதுக்கு நீ அவளை போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி மியா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவன் வந்து இவ வந்து அவளை புள்ளி பண்ணிருக்கா, உடனே அப்பாலஜி கேட்க சொல்லுங்கும் போது அதுக்கு மியாவும் அவத்தான் புள்ளி பண்ணாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வா அப்புறம் வந்து மன்னிப்பு கேட்பான்னு சொல்லும்போது அம்மா நீ சொல்றதும் சரிதான் வீரி, சிசிடிவி கேமராவை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மியாவை அழைச்சிட்டு போயிடறான். இங்க மியாவும் சாரிடி என் அண்ணன் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவான், நீ மன்னிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு ஹீரோயினும் எப்பவும் நடக்கிறது தானே, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஏன்னா நான் வந்து இந்த ஊரை விட்டு போக போறேன்னு சொல்ல. என்ன சொல்ற நீ என்னை விட்டு போக போறியான்னு கேட்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா நீ தானே நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்ன, அப்ப நான் அதுக்கான வழியை பார்க்கணும்லங்க. அதுக்கு அவளும் என்னை விட்டு போறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ஓ லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் உன்னை போக வைக்கிறேன், ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தென் ஃபுவோ தான் காமிக்கிறாங்க. அப்ப மியாத்தா கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அப்டேட் போயிட்டா, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமான்னு கேட்க. அதை கேட்டு அவன் ஷாக் ஆகுறான். என்ன சொல்ற நீ, எப்ப அவ போனாங்கும் போது அவ இப்பதான் கிளம்புனா, ஆனா அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ வாங்கி கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு வைக்கிறா. அதை பார்த்தா வாங்கியும் என்னாச்சுன்னு கேட்கும்போது இல்ல இந்த மாதிரி ஹீரோயின் வந்து அப்ராட் போயிட்டாலாங்கும் போது அதை கேட்ட வாங்கியும் சந்தோஷமா இருக்கு, நல்ல வேலை அவன் நம்ம லைஃபை விட்டு போயிட்டா, இனி நம்ம லைஃபை ஹாப்பியா வாழலாங்கும் போது ஆனா இவனுக்கு வந்து சந்தோஷமே இல்லை. ஏன் இவ்வளவு நேரத்துக்கு நான் சந்தோஷம் தான் படணும், ஆனா என் மனசுல ஏதோ ஒண்ணு குறையுதே, ஏன் என்னால முழுசா சந்தோஷப்பட முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். தென் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்ராடுக்கு வந்து இறங்கிடுறாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா தான் வந்து ரிசீவ் பண்றாங்க. தங்கமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாசமலையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்க. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க என் பொண்ணு வந்து 5 வருஷமா அந்த பையனுக்காக லைஃபை தொலைச்சிட்டா, இப்பவும் தொலைச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினும் அம்மா சும்மா இரு, இனிமே அவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் என்னோட புது லைஃபை தொடங்க போறேன்னு சொல்ல. அது கேட்ட அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப அப்பா சொல்றாரு இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேனே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறேங்கும் போது அதுக்கு அவங்களும் அப்பா இப்பதான் நான் வந்திருக்கேன், கொஞ்சமாவது என்ன யோசிக்க விடுங்கும் போது ஆனா அப்பா வந்து அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணிட்டு தான் இவ்வளவு விஷயத்தையும் கேட்டிருப்பாரு போல. அப்ப அவர் சொல்றாரு என்ன மாப்பிள்ளை கேட்டீங்களா, அவ யோசிக்கிறாளாம், இனிமே இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயினும் அப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்டா போகுது. ஆமாமா 5 வருஷமா உன்னோட பதிலுக்காக அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, அப்படி இருக்கிறப்ப நான் கால் பண்ணியாவது சொல்ல வேணாமாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் ஷாக் ஆகி என்னப்பா சொல்ற 5 வருஷமாவான்னு கேட்க. ஆமாமா இப்ப கூட உனக்காகத்தான் வெயிட் பண்றான்னு சொல்லி கை காமிக்க அங்க ஒருத்தர் பொக்கையோட நிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா ஃபுவோ தான் காமிக்கிறாங்க. அவருக்கு ஆபீஸ் வேலை தலைக்கு மேல இருக்கு. அப்போ அசிஸ்டன்ட் அங்க வந்து சார் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கணுங்கும் போது அதுக்கு அவரும் போய் சூசி கிட்ட கேளு, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்றாங்கும் போது அதுக்கு அசிஸ்டன்டும் தயங்கிக்கிட்டே சார் நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்க. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது சூசி வேலையை விட்டு போனது. சரி எல்லா வேலையும் நானே பாக்குறேன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி போறாரு. அப்படியே ஏதோ ஒரு பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்காக டைரக்டர் ரூமுக்கு வர. அங்க இப்ப வாங்கியோ தானே டைரக்டரா இருக்கா, ஆனா அவ என்னன்னா வேலையை பார்க்காம பொறுப்பு இல்லாம போன் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ பழசை யோசிச்சு பாக்குறாரு. எப்ப டைரக்டர் ரூமுக்குள்ள வந்தாலும் சூசி சிரிச்ச முகத்தோட வாங்க சார்னு கூப்பிடுவா. அவனுக்கு ஒரு வேலை கூட வைக்காம இவளே எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சிடுவா. அதெல்லாம் இப்ப யோசிச்சுக்கிட்டே அவன் வந்து வாங்கிக்கிட்ட வரா. அப்ப வாங்கிவோம் என்னங்க வந்துட்டீங்களாங்கும் போது அப்ப அவன் கேட்கறான் இந்த மாதிரி ரிசர்ச் சம்பந்தமா ஏதாவது கண்டுபிடிச்சியா, நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குங்கும் போது
அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சூசியை விட சூப்பராகவே நான் எல்லா வேலைகளையும் முடிச்சிடுவேன், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு எனக்கு போர் அடிக்குது, வரீங்களா நம்ம ஷாப்பிங் போகலான்னு கேட்குறா. அந்த முட்டா பையனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் அழைச்சிட்டு போறான். அங்க போய் ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லா தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டாஃப் தெரியாம அவன் மேல காஃபி ஊத்திடுறாங்க. அதை பார்த்தா அவ செம கவுண்டாகி அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கா, செம்மையா திட்டுறா. இது வெளியில இருக்கிறவங்க பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன இப்படி பண்றா, ரொம்ப ராட்சசி மாதிரி நடந்துக்கிறான்னு திட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபூக்கும் இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, என்ன இவ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு கிட்டக்க போறான். அவளும் ஃபூ வந்ததை பார்த்துட்டு ஆஹா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுட்டு, இல்ல ஃபூ இப்படிலாம் நான் எப்பவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேட்டிங் வந்திருக்கோம், உனக்காக நான் ஸ்பெஷலா அந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன், ஆனா இவங்க வந்து இப்படி கரையாக்கணும்னு எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேங்கும்போது அப்ப அவன் வந்து பழச நினைச்சு பார்க்கறான். ஒரு நாள் ஹீரோயினும் இதே மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு வந்து, ஃபூ உங்களுக்காக தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன், என் கூட நீங்கள் டேட்டிங் கூட வேற வேணாம், அட்லீஸ்ட் ஒரு லஞ்சுக்கு வாங்கலேன் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சும் போது அதுக்கு அவனும் வந்து ஓகேன்னு ஒத்துருப்பான். அப்போ அங்கே ஒரு எம்ப்ளாயி காஃபி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் மேலே தெரியாமல் கொட்டிடுவாங்க. அப்போ அங்கே ஒரு எம்ப்ளாயி காஃபி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் மேலே தெரியாமல் கொட்டியிருப்பாங்க. ஃபூ கூட பார்த்து வர மாட்டேங்களான்னு சொல்லி திட்டிருப்பான். ஆனால் ஹீரோயின் வந்து எதுக்கு அவங்களை திட்டுறீங்க, பரவாயில்ல விடுங்க, இந்த ட்ரெஸ் இல்லைனா வேற ட்ரெஸ் சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்போ வாங்கி வந்து என்னாச்சு எங்கள் கனவு உலகத்தில் இருக்கீங்க போது அப்பதான் அவன் நிதானத்துக்கே வரான். சரி நீ போய் வேணுங்கிறத சீக்கிரமா வாங்கிக்கோன்னு சொல்ல அவளும் ட்ரெஸ் பார்க்க போயிடுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து சார் ஆஃபீஸில் நமக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம ஆஃபீஸ்க்கு போகணுங்கும்போது அதுவும் ஃபூக்கு சரின்னு தப்படுது, அதனால வாங்கி விட்ட, இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும் வாங்கும்போது அவள் வரமாட்டேங்கிறா. நீ என்ன இப்படி பண்ணுற, எனக்கு இன்னும் நிறைய ஷாப்பிங் பண்ண இருக்குன்னு சொல்ல, அப்போ நீ ஷாப்பிங் பண்ணு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. தென் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க வாங்கி வந்து கோவமா உட்காந்துருக்கா, இந்த மாதிரி பாதியிலே விட்டுட்டு வந்துட்டானே. அப்போ அங்கே ஒரு ஸ்டாஃப் வந்து மேடம் இது ப்ராஜெக்ட் சம்மந்தமான ஃபைலு, நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை அனுப்பிடுவேன்னு சொல்ல, அதை பார்த்து வாங்கியும் உனக்குலாம் அறிவே கிடையாதா, நான் எதுக்கு இங்கே சம்பளம் கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்கு, எல்லா வேலையும் நானே பார்க்கணும்னா அப்போ எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் என்ன ப்ராஜெக்டா, இவ்வளோ புக்காக கொண்டு வந்து கொடுக்குற, ஒழுங்காக ரீரைட் பண்ணி சின்னதாக எடுத்துடுவான்னு சொல்லி கிழிச்சு போட்டுடுறா. அதை பார்த்த ஸ்டாஃப்க்கு செம்மையாக கோவம் வருது, ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க இது எல்லாத்தையும் செஞ்சுருப்பாங்க. தென் வெளியில் வந்து செம்மையாக அழுகுறாங்க, என்னோட ஒர்க் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயும் நம்ம சூஷி மேடம் இருந்த வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை, இந்த மேடம் வந்து நமக்கு எல்லா வேலையும் 2 மடங்காக ஆக்கிட்டு இருக்காங்க, அதோட வந்து நமக்கு ரெஸ்பெக்டும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஃபூ வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வாங்கி பண்ண எல்லா விஷயங்களையும் சொல்ல, இதெல்லாம் கேட்குற அவருக்கே வந்து கடுப்பாகுது. என்ன இவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தா இப்போ ரொம்ப மாறிட்டான்னு சொல்லிட்டு நேராக வாங்கி ரூமுக்கு தான் போறான். அங்க அவ ஹாயா ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோ கோவமா இந்த ஃபைல்ஸ்லாம் எதுக்கு ரிஜெக்ட் பண்ண கேட்கும்போது அதுக்கு அவ சொல்றா, இங்க பாருங்க நம்ம ஆஃபீஸ்ல வந்து எல்லாமே பெஸ்டா நடக்கணும்னு ஆசைப்படுறேன், ஸோ அதான் ரிஜெக்ட் பண்ண, இதுல என்ன தப்பு இருக்குங்கும் போது அப்ப ஹீரோ வந்து யோசிக்கிறான். சரி இவள்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ டைரக்டரா இருக்கிறதுனால இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்குலாம் கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கு, ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ டைரக்டரா இருக்க வேணாம், நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேங்கும் போது அப்ப அவ நீலக்கண்ணீர் விட ஆரம்பிக்கிறா. உங்களுக்காக நான் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்களேங்கும் போது அப்ப ஹீரோவும் வந்து அந்த ஃபைலை வாங்கி பாக்குறாரு. அதுல இருக்கிற ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்கு, இதை மட்டும் போய் சப்மிட் பண்ணா அவங்க தான் இந்த ப்ராஜெக்ட்ல வின் பண்ணுவாங்க. அதை பார்த்து அவரும் நீ எப்படி இதை செஞ்சங்கும் போது உங்களுக்காக தான் இதை நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனா நீங்க என்னை வேலையை விட்டு தூக்க போறீங்கும் போது அதுக்கு ஹீரோவும் சரி சரி நீ இதுலயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து இவளோடதே கிடையாது, ஹீரோயினோட ப்ராஜெக்ட்டை திருடி இவங்கிட்ட கொடுத்துருக்கா. தென் இங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க, அவங்க ஃபியான்சேவோட கம்பெனிலே வந்து டைரக்டரா சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு அவன் ஃபியான்சே வரான். இவர் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. அவர் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து இந்தா இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுன்னு கொடுக்கும்போது அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தான் வின் பண்ணுவோம், டோன்ட் வரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோவும் சரி அது பரவாயில்ல, இப்போ முதல்ல நீ கேக்க சாப்பிடுன்னு கொடுக்குறாரு. ஹீரோயினும் அந்த கேக்கை சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு அவரும் ஆமா சின்ன வயசுல இருந்து உனக்கு இந்த கேக்கு தானே பிடிக்கும், அதனால தான் வாங்கிட்டு வந்தீங்க. அது கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க சின்ன வயசுல இருந்தா, என்ன உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமாங்க? ஆனா அவரு அதுக்கு பதில் சொல்லாம சரி லஞ்ச் சாப்பிட டைம் ஆயிடுச்சு வா போகலான்னு அழைச்சிட்டு போறாரு. ஆனா ஹீரோயினுக்கு இது மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து சொன்னீங்களே அது என்ன விஷயம்னு கேட்க, ஆமா நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து பழக்கம், அது நீ மறந்துட்டேன்னு சொல்ல. அது கேட்ட ஹீரோயினும் என்ன சொல்றீங்க நீங்க யாருன்னு எனக்கு நினைப்பில்லையேங்கும் போது அப்பதான் அவங்க சின்ன வயசுல நடந்தது காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து சில பசங்களாம் புள்ளி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் தான் வந்து என்ன புள்ளி பண்றீங்க போங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பயப்படக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த கேக்கை சாப்பிடு, இந்த கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இப்ப இவருக்கு இது வந்து ஞாபகம் இருக்கு. நீங்க நினைப்பீங்க என்ன இந்த பொண்ணு 2 பேரையும் ஹீரோன்னு சொல்லி குழப்பறாளேன்னு. அந்த பூவை சொல்லும் போது அது வாய் தவறி வந்தது தான் ஹீரோன்னு, செகண்ட் ஹீரோ வந்து தான் ஒரிஜினலான ஹீரோ, அதனால தான் இவரை நான் ஹீரோன்னு சொல்றேன். அப்பதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, ஓ அப்ப அந்த பையன் நீ தானாங்கும் போது ஆமா அந்த பையன் நான் தான், அன்னையில இருந்து நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு பெரியவன் ஆகி நான் உன்னை கண்டுபிடிச்சு வரலாம் பார்க்கும்போது அந்த டைமுக்கு நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். அப்போ நீ வந்து ஃபூக்கு
ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்த, ஸோ அதனால நான் உங்ககிட்ட பேசாமே போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதோட வந்து ஃபூவோட ஞாபகமும் வந்துருது. அப்போ அவங்க நிறைய ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீங்க நான் பட்ட அவமானத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, என்னை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கேவலமா தெரிஞ்சிருக்கோம்லன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோவும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க, இன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற நாள். அங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்களும் இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறாங்களே, அதுக்காக. அப்ப அந்த இடத்துக்கு ஃபூ வரான். அவன் வந்து ஹீரோயினை பார்த்துறான். ஏ சூசி அப்படின்னு சொல்லி கத்தும்போது ஹீரோயினை யாரா அதுன்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க வந்து என்ன போகும்போது ஒரு குட் பை கூட சொல்லிட்டு போகல, சரி பரவாயில்ல ஏதோ ஒரு கோவத்துல போயிட்டேன், நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன், திரும்பவும் ஆபீஸ்க்கே வந்துரு. அதோட இவன் யாரு, இவன் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காங்கும் போது அதுக்கு ஹீரோவும் நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, நான் இந்த லூ குரூப்போட பிரசிடென்ட், அதோட ஜியாவோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹீரோயினை வந்து பக்கத்துல இழுத்துக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினும் சரிங்க இவர்கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நாம வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜோடியா உள்ள போறாங்க. அதை பார்த்த ஃபூக் வந்து செம கடுப்பாகுது. இவன் நம்மள வெறுப்பேத்துங்கிறதுக்காக இப்படிலாம் பண்றா, இவளுக்காவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவதுன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். தென் ப்ராஜெக்ட் யாருக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதை பார்த்து ஹீரோவும் கண்டிப்பாக நம்ம தான் வின் பண்ணுவோம், நீ கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிற நேரத்தில் ஒருத்தர் வந்து ஏதோ காதில் சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்ட அவரும் இங்கே பாருங்க, ஏதோ ஒரு கம்பெனி ப்ராஜெக்டை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸோ அதை வந்து நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அதனால இன்னைக்கு வந்து ப்ராஜெக்டோட ரிசல்ட்டை சொல்ல முடியாதுன்னு சொல்ல, அங்கே இருக்கிற மிச்ச கம்பெனிக்காரங்களாம் அப்படிலாம் கிடையாது, யார் ஃப்ராட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லுங்க, நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆஃபீஸரும் சரி நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நான் எல்லாரும் முன்னாடியே சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபூ கம்பெனிக்காரங்களும் லூ கம்பெனிக்காரங்களும் ஒரே ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதுல யார் காப்பி பண்ணதுன்னு தெரியல, அதனால ரெண்டு பேரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுங்கும் போது இதை கேட்டு ஃபூக்கெல்லாம் ஷாக் ஆகுது. அது எப்படி சாத்தியம், இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கியோ செஞ்சது, அதெல்லாம் ரெண்டும் ஒன்னா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோ வந்து உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உன்னோடது காப்பியா இருக்காதுன்னு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அங்க உள்ள ஆபீசர்ஸும் நாங்க வந்து யார் காப்பி பண்ணிருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம், அதுக்கு உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரோட ஃபைலையும் வாங்கிக்கிறாங்க. ரெண்டு ஃபைல்ஸும் செக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபூ கம்பெனியில் உள்ளது முன்னாடியே பிரிண்ட் எடுத்திருக்காங்க, நீங்க வந்து நேத்து தான் பிரிண்ட் எடுத்திருக்கீங்க, அப்ப நீங்க தான் காப்பி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினை அக்யூஸ் பண்றாங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோயினை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா, இப்படிதான் காப்பி அடிச்ச ப்ராஜெக்ட் எடுத்துருவீங்களான்னு கேட்க, அப்ப ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க எப்படி இது மாறி இருக்கும்னு. அப்பதான் உங்களுக்கு நினைப்பு வருது, நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து அதை வச்சிருந்தோமே சொல்லிட்டு, இங்க பாருங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நான் முதல்ல வந்து ஃபூ கம்பெனில தான் வேலை பார்த்தேன், அங்க என்னோட ப்ராஜெக்ட்காக நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன், நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஏன் என்னோட ப்ராஜெக்ட் மிஸ்டர் ஃபூக்கிட்டே நிறைய வாட்டி காமிக்க ட்ரை பண்ணிருக்குன்னு சொல்லும்போது அப்பதான் ஃபூ யோசிக்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க, ஆனா இவன் தான் வந்து தேவையில்லாத குப்பையெல்லாம் என்கிட்ட வந்து காமிக்காத, ஒழுங்கா வெளியில போன்னு சொல்லி துரத்திருப்பான். அதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போயிடுது இது வந்து ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான், வாங்கி நம்மளை ஏமாத்திட்டான்னு. ஆனா இப்போதைக்கு நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இல்ல இல்ல இவன் வந்து போய் சொல்றா, அப்பெல்லாம் எந்த ப்ராஜெக்டும் என்கிட்ட காமிக்கலன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும் நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் அந்த ப்ராஜெக்டை பாதி தான் முடிச்சு வச்சிருந்தேன், மீதி ப்ராஜெக்டையும் நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிச்சேன், அப்படி இருக்கிறப்ப ஃபுல் ப்ராஜெக்ட் எப்படி உங்க கையில இருக்கும், வேணா நீங்க செக் பண்ணி பாருங்களா ஆஃபீஸர்ஸ், அதுல வந்து பாதி தான் இருக்கும்னு சொல்ல, அதை கேட்டு ஃபூக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்ற நீ, அப்ப நீ என்ன ஏமாத்திட்டியாங்கும் போது என்ன சார் சொல்றீங்க, நான் ஒன்னும் உங்களை ஏமாத்தல, என் ப்ராஜெக்ட் திருடி நீங்க தான் என்ன ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஆஃபீஸர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா இது ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான், இனிமே இவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் போக போகுதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட ஃபூக்கு அவமானத்தை தலை காட்ட முடியல, வெளியில வந்து வாங்கிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஒழுங்கா எடுத்து தொலைடி உன்கிட்ட பேசணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து மியா வரா. நீங்க என்னடி பண்றங்கும் போது உன் கேர்ள் ஃப்ரெண்டோட லட்சணத்தை காமிக்கலாம் தான் வந்திருக்கேங்க, என்ன சொல்றீங்கும் போது ஆமா உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னா அப்ராட்ல போய் 5 வருஷம் படிச்சுட்டு வந்தா நினைச்சியா, அவ எப்பயோ டிராப் அவுட் பண்ணிட்டு கிளப்பா சுத்திட்டு வந்திருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் இங்க இருக்குன்னு சொல்லி நிறைய போட்டோஸ் காமிக்கிறாங்க. அதை பார்த்து அவன் வந்து நம்ப மாட்டான். இல்ல இல்ல நீ வந்து பொய் சொல்ற, நீ சூசி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிராக பிளான் பண்றங்கும் போது அதை கேட்டாவளும் என் அண்ணனுக்கு எதிராக பிளான் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், சரி அப்படி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ இந்த கிளப்ல போய் பாரு, அவளோட லட்சணம் என்னன்னு உனக்கே தெரியும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. தென் நேரம் அந்த கிளப்புக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா டைமண்ட் விவிபிஎஸ் மட்டும் தான் நாங்க உள்ள விடுவோம், உங்களை விட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மேனேஜர் வந்து டே அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார், நீங்க உள்ள போங்கன்னு சொல்லி ஃபூ அனுப்பி வைக்கிறாங்க. அவன் நேரம் வாங்கியும் இருக்க ரூமுக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா அவ வந்து சில மாடல்ஸோடலாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து இவனுக்கு இதேமே வெடிச்சிடும் போல அவ்வளோ ஷாக்கா இருக்கு. அப்ப
அப்போ அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ 5 வருஷமாக இந்த மாதிரி கிளப்பாக போன, அப்போ பரவாயில்ல, ஆனால் இப்போ ஃபூ இருக்கான், அப்படி இருக்கிறப்ப ஏன் நீ திரும்பவும் கிளப்புக்கு வரேன்னு கேட்க, அதுக்கு அவள் சொல்கிறா, அவன் ரொம்ப போரிங்காக இருக்கான், என்னால் என்ஜாயே பண்ண முடியலன்னு சொல்லும்போது, சரி இப்போ மட்டும் ஃபூ வந்து நீ இந்த மாதிரி பண்ணுறதை கண்டுபிடிச்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, அவன் சரியான முட்டாள், அவன் இதெல்லாம் கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது, ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா, நான் சும்மா பேசினாலும் அவன் எல்லாத்தையும் நம்பிடுறான். அப்படிதான் ஒரு நாள் சிசிங்கிற பொண்ணு இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா, அவளை எப்படி கட் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஒரு நாள் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன், அதை வந்து அவன் மேலே தூக்கி அந்த பழியை போட்டுட்டேன், அந்த முட்டா பீஸு அதையும் நம்பிக்கிட்டு அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டான். இப்படி நான் எல்லா சொல்கிறதையும் முட்டாள்தனமாக அவன் நம்பிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே ஃபூக்கு சமக்கம் வந்துடுது, அப்படியே உள்ளே வந்துடுறான். அதை பார்த்த வாங்கியுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில, அவள் அப்படியே முழிச்சிட்டு நிற்க. அப்போ அங்கே ஃபூ வந்து நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி திட்டும்போது அப்போ அவள் நீல கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடா. இங்கே பாரு, என்னை மன்னிச்சிடு, நீ என்னை கல்யாணம் பண்ணதுனால தான் நான் இப்பெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தேன், நான் இனிமேல் தப்பு பண்ணாமல் நல்ல பொண்ணாக இருக்கேன், நீ என்னை கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்ல, அதுக்கு ஃபூ ஒன்றுமே பேசாமல் கிளம்பிடுறான். அதை பார்த்து வாங்கியோ, எனக்கு தான் தெரியுமே இந்த முட்டா பீஸு எது சொன்னாலும் நம்போம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிட வேண்டியதானே யோசிக்கிறா. தென் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, ஃபூ வந்து வாங்கியோ விசாரிக்க சொல்லியிருப்பான் போல. அப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு, அவங்க வந்து ட்ராப் அவுட் பண்ணது எல்லாமே உண்மை தான் சார், அவங்க வந்து நிறைய கிளப்பை தான் சுற்றிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்ல, அது கேட்டு அவனுக்கு செமையா கோவம் வருது. சரி நாளைக்கு நீ ஒரு மேரேஜ் ஹாலை ரெடி பண்ணுன்னு சொல்ல, அதை கேட்டு அசிஸ்டன்ட் வந்து ஷாக் ஆகுறாரு, என்ன இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரா, இதுதான் காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க போலன்னு யோசிக்கிறாரு. மறுநாள் மேரேஜ் டேட்டு தான் காமிக்கிறாங்க. வாங்கியும் வந்து செமையா கெத்து காமிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா அம்மா கிட்டலாம், பார்த்தீங்களா ஃபூ என்னை எவ்வளோ காதலிக்கிறாரு, அதனால தான் இந்த மாதிரி கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஃபூ நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து ஒரு வீடியோ காமிக்கிறாரு. ஏன் பர்த்டே பார்ட்டியில் கூட வாங்கி வந்து ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அவள் ட்ராமா பண்ணியிருப்பாள், அந்த வீடியோ தான். அதை பார்த்த ஃபூக்கு செம கடுப்பாகுது. இவ்வளோ நாளாக நல்ல மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டா, இதனால நான் ஹீரோயினை வேற தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஃபீல் பண்ணி என்ன பையன், இங்கே வாங்கி வந்து எங்கே ஃபூவை காணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறா. அதுக்கு அசிஸ்டன்ட் நக்கலா, அவர் வரப்போ வருவார், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்ல, அதுக்கிட்ட இவ கடுப்பாகிறா. நான் உன் பாஸுக்கு மனைவியாக போறவன், என்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபூ வந்துடுறான். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இங்கே யாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னா காங் குடும்பத்தில் உள்ள வாங்கிக்கும் அப்புறம் என்னோட அங்கிளுக்கும் தான் நடக்க போகுதுன்னு சொல்ல, அதுக்கிட்ட வாங்கி வந்து ஷாக் ஆகுறா. ஃபூ நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஆமா என் ஃபூ ஃபேமிலி தகுதிக்கு என்னோட அங்கிளை கல்யாணம் பண்றதுக்கே உன் தகுதி கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு என் அங்கிளையாவது உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அப்ப வாங்கியோட அப்பா அம்மாவும் கேட்குறாங்க, என்ன தம்பி உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா, அதான் இப்பெல்லாம் பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது, அதுக்கு ஃபூ வந்து இங்க பாருங்க அங்கிள், உங்க பொண்ணை எங்க அங்கிளுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அப்படி நீங்க முடியாது கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன்னு சொல்ல, அதுக்கு வாங்கியோட அப்பாவும் அப்படியே அமைதியாகிறாரு. அவருக்கு பொண்ணா சொத்தான்னு வரப்ப சொத்து தான் பெருசா இருக்கு போல. அப்பாங்க வாங்கி வந்து இல்ல முடியவே முடியாது, அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லும்போது, அப்படியா என் அங்கிளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணலனா இந்த உலகத்துல வேற யாரையுமே நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவ தப்பு தப்பா இருந்திருப்பால அந்த போட்டோவை தூக்கி எறிகிறாரு. அதை பார்த்தாங்க உள்ளவங்களாம், என்ன இந்த பொண்ணு இவ்வளவு கேவலமா இருக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்க, இங்க வாங்கிக்கு வந்து அவமானம் தாங்கல. அப்ப வாங்கியோட அப்பா வந்து, அடி பாவி இப்படி குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியே, இப்ப நான் சொல்றேன் நீ வந்து அந்த அங்கிள் தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நான் அக்ரி பண்றேன்னு சொல்ல, கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிவன் அந்த அங்கிள் வீட்டுக்கு தரத்தரம் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இதை பார்த்த ஃபூவும் சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்க. அப்ப அங்க மியா வந்து, இன்னைக்கு தான் நீ உருப்படியான காரியம் பண்ணிருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு நீ விடுதலை ஆனதுக்குன்னு சொல்லிட்டு போறா. அதனால ஹீரோவோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோ வீட்லேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. அப்போ அவர் மேடிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோயின் இங்கே தான் இருக்கா, நீங்கள் வந்து அவளை பத்திரமா கவனிச்சிக்கணும், அவளுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, அப்புறம் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும்போது மேடும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ மேட்ஸ் கூப்பிடும்போது ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்து, நான் எங்கே இருக்கேன், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது, அப்போ மேடு வந்து, மேடம் உங்களுக்காக சார் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க, அதோட சாப்பாடும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது, நான் அவரோட ஃபியான்சி தானே, நீங்கள் என்ன மேடம்லாம் சொல்ல தேவையில்ல, ஜஸ்ட் பேர் சொல்லி கூப்பிடுங்க, அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் நீங்க இங்கேயே கொண்டு வந்திருக்கீங்க, நானே வந்து சாப்பிடுவேன்னு சொல்லும்போது, அப்பெல்லாம் இல்லை மேடம், சார் தான் உங்களை கவனிக்க சொன்னாங்கன்னு சொல்ல, அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு என்னடா ஒரு அழகான பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு, நம்ம வாழ்க்கையில இப்பெல்லாம் நடக்குமான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்க கரெக்டாக ஹீரோ வந்துடுறாரு. சரி நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பாசமாக அந்த கேக்கெல்லாம் ஊட்டி விடுறாரு. தென் 2 பேரும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்க தான் வந்திருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே எந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தாலும் அதை நீ எடுத்துக்கலாம், ஏன்னா எல்லாமே உன்னோடது தான், நான் எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கிட்ட ஹீரோயினும், என்ன சொல்கிறீங்க நீங்கள், எதுக்காக எல்லாத்தையும் வாங்குனீங்க, இது எல்லாமே வேஸ்ட் தானேன்னு சொல்ல, இல்லை எந்த ட்ரெஸ்ஸும் வேஸ்ட் ஆகாது, எனக்கு எப்பப்பெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படும் சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் வெக்கப்பட்டு இருக்காங்க. தென் இங்கே ஃபூ வந்து ஹீரோயின் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயினோட அம்மா வந்து, இங்கே எதுக்கு நீ வந்த, எதுக்கு பிரச்சனை பண்ண போறியான்னு கேட்கும்போது, அதுக்கு அவனும், இல்லை நான் ஹீரோயின் ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும், என் அனுமதி கொடுங்கும்போது, அதுக்கு அவங்களும், இப்போ தான் அவள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது லைஃப்குள்ளே போறா, தயவு செஞ்சு கெடுத்துறாதுன்னு சொல்லி அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஃபூ
ஃபூக்கு வந்து என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி அவ கார்ல யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு ஹீரோயின் மேடம் வந்து இந்த கடையில இருக்காங்கன்னு. உடனே அந்த கடைக்கு போன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போறாங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு போல. அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு கரெக்டா ஃபூ வரான். அதை பார்த்த ஃபூ வந்து கடுப்பாக்கி சிசி நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கும் போது அப்ப ஹீரோயினும் பார்த்துட்டு இவன் என்ன இங்க பண்றான்னு பார்த்துட்டு இருக்க. சிசி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என் கூட வான்னு கூப்பிடும்போது அப்ப ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறாரு. அதை பார்த்த ஃபூ கோவப்பட்டு அடிக்கலான்னு போறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதனால அவனை பிடிச்சி தள்ளிவிட பாரு சிசி உன்னோட அன்பை புரிஞ்சிக்காம நான் ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன். இப்ப நான் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு என்னை ஏத்துக்கோன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு உனக்கு அறிவே கிடையாதா இனிமே என் கிட்டக்கே வராத உன் மூஞ்சில முழிக்க நான் விருப்பப்படலன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. தென் ஃபூவோட வீட்டுக்கு வந்து மியா வராங்க. என்னாச்சு வீடே இப்படி கலைஞ்சு கிடக்குன்னு கேட்கும்போது அப்பமேட்டு சொல்றாங்க இந்த மாதிரி சார் கோமா வந்தாரு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாருன்னு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபூ வந்துடுறான். நீ வந்துட்டியா நீ தான் எனக்கு சரியான ஆளு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை சிசி கூட பேச வை கெஞ்சி கேட்குறங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து மியாவும் இங்க பாரு அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது இனிமே நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல இங்க பாரு நான் உன்னோட அண்ணன் தானே எனக்காக நீ ஒரு வாட்டி கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா நான் ஒரே ஒரு டைம் மட்டும் அவகிட்ட பேசணும் அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல மியாக்கே உன்னோட நிலைமையை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி நீ ஹீரோயினுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல சரி நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி மீட் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. மறுநாள் ஃபூ ரெஸ்டாரண்ட்டுக்கு சந்தோஷமா வரான். ஆனா அங்க போய் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் ஒன்னா வந்திருக்காங்க. அங்க வந்து 2 பேரும் சாப்பாடுலாம் வேற ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ஃபூக்கு செம கடுப்பாகுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க எதுவும் கோவப்படாதீங்க ஜஸ்ட் நான் அவனுக்கு ஒரு க்ளோசர் கொடுக்க மட்டும் தான் இங்க கூப்பிட்டு இருக்கேன். சோ நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபூ கிட்ட வராங்க. அப்ப ஃபூவும் நீ வந்துட்டியா நான் உன்கிட்ட நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோயினும் இங்க பாருங்க உங்களை எனக்கு பிடிக்கல நான் மூவ் ஆன் ஆகி வந்துட்டேன் இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஃபூ கடுப்பாகி இங்க பாரு 5 வருஷமா நான் காதலிச்சா அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா நான் பேச மாட்டேனா என்னோட அன்பு கிடைக்காதுன்னு சொல்லி என் பின்னாடி நீ சுத்திக்கிட்டு இருந்த அது எல்லாத்தையுமா நீ மறந்துட்டேன்னு கேட்கும்போது அப்ப ஹீரோயின் கடுப்பாகி ஆமாயா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் ஏன்னா நான் உன்னையே மறந்துட்டேன் என் பர்த்டே அன்னைக்கு ட்ரிங்க்ஸ்ல மெடிசன் போட்டு கொடுத்துட்டீங்களே அதோட எஃபெக்ட் தான் இது எனக்கு வந்து அம்னிஷா வந்துருச்சு நான் சில விஷயங்களை மறந்துட்டேன் அந்த விஷயங்களை ஒண்ணுதான் உங்களை மறந்தது உங்க தங்கச்சி சொல்லி தான் நான் காதலிச்சேங்கிற விஷயமே எனக்கு தெரியும் சோ நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் நீங்களும் மூவ் ஆன் ஆகிடுன்னு சொல்ல அவன் விட மாட்டேங்கிறான் இங்க பாரு நீ எல்லாம் போய் தானே சொல்ற இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு அவ தான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்றாள் அப்புறம் இருக்கப்ப ஏன் நீ டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைம்ல வந்து ஒரு லைட் மேல விழுற மாதிரி வருது அதை பார்த்து ஹீரோயின் 2 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க அந்த அடியை வாங்கிக்கிறாங்க தென் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க அவங்க மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கு மறந்து போன எல்லா ஞாபகங்களும் திரும்ப வருது அப்படியே அவங்க கண்ணு முழிக்கிறாங்க அவங்க பக்கத்துல வந்து ஹீரோ தான் இருக்காரு நீ ஓகேவா உனக்கு இப்ப பரவாயில்லையா நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் எனக்கு மறந்து போன எல்லா விஷயங்களும் திரும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல அதை பார்த்து ஹீரோ கொஞ்சம் சோகமாகறாரு இங்கே பாருங்க நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க இப்போ பழசு ஞாபகம் இருந்தா கூட எதுவுமே மாற போறதில்லன்னு சொல்ல இந்த இடத்துக்கு கரெக்டாக ஃபோன் வந்துடுறான் செல்லமே நீ கண்ணு முழிச்சிட்டியா நீ எதுக்காக இப்படி பண்ண உன் உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது நீங்க பாரு நான் உனக்காகத்தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவன் கொடுத்துட்டு இருக்க ஹீரோயினுக்கு பழசு ஞாபகம் வந்த பிறகு கோவம் தான் அதிகமாகுது இங்க பாரு நீ தான் என் மூஞ்சில முழிக்காதன்னு சொன்னேன் ஏன் திரும்ப திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்க இந்த பாரு உனக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு பழசு மட்டும் ஞாபகம் வந்துச்சுன்னா நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சியோ அதுக்கு மேல பல மடங்கு நீ வைப்ப அதனால நான் சொல்றதை கேளுங்கும் போது அப்ப ஹீரோயின் வந்து எது பாசங்கிற நான் 2-3 தடவை ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுனியா அதை சொல்றியா இல்ல உன் காதலி கூட குஜாலாவா இருக்கிறதுக்கு ஏன் ட்ரிங்க்ல மருந்து கலந்து என்ன சாகடிக்க பாத்திய அதை சொல்றியா எதை நினைச்சு நான் உன் மேல அன்பு வைக்கணும் உன்னை பார்க்கும்போதே எனக்கு வெறுப்பா இருக்கு தயவு செஞ்சு வெளியில போ நீ எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க அப்ப ஹீரோ வந்து போ வெளியில போன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க அதுக்கு ஹீரோ வந்து ஓகே சொல்றாரு நீங்க மியாவை காமிக்கிறாங்க அவ வந்து ஹீரோயின் கூட போன்ல பேசிட்டு இருக்கா சாரிடி நான் உன்னை வந்து பார்க்க முடியல இப்ப எப்படி இருக்கு உடம்புன்னு கேட்டுட்டு இருக்க அதுக்கு ஹீரோயின் வந்து ஓகே தான் நான் வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும்போது அவளும் கங்க்ராச்சுடின்னு சொல்றா ஆனா அங்கதான் போன் உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அவன் நினைக்கிறான் இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன்னு மறுநாள் ஹீரோயினோட கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க 2 பேரும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அப்ப ஹீரோ கிட்ட வந்து கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சம்மதம் சொல்றாரு தென் ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது அவங்க சம்மதம் சொல்ல வராங்க அப்ப அந்த இடத்துக்கு ஃபோ வந்து இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் இல்லைன்னு கத்துறான் அதை பார்த்த ஹீரோவும் என்னடா இவன் இங்கே வந்து பிரச்சனை பண்ண போறான்னு பாக்க அப்ப அங்க மியா வந்து டே அண்ணா இங்க என்னடா பண்ற பிரச்சனை பண்ணாம போன்னு சொல்லும்போது நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன் அப்படி நீங்க மீறி கல்யாணம் பண்ணீங்கன்னா எல்லாரும் இந்த பில்டிங்கோட சேர்ந்து சாக வேண்டிதான் ஏன்னா இந்த பில்டிங் ஃபுல்லா நான் பாம்பு வச்சிருக்கேன் அதை நான் வெடிக்க வச்சிருவேன்னு சொல்ல இங்க இருக்கிற எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஆனா எல்லா கதவும் லாக் ஆயிருக்கு போல யாராலையும் வெளியில போக முடியல
அப்ப ஹீரோயினும் உனக்கு என்னத்தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கங்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா, நீ எனக்கு வேணும், நீ என் கூட வந்துரு, இது எல்லாமே சால்வ் ஆகிடும் சொல்ல, முடியவே முடியாது, நான் செத்தான சாகுவேனே தவிர நான் உன் கூட வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஹீரோவும் கண்டிப்பா நானும் உன் கூட சேர்ந்து சாக தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட பூவும் சரி அப்ப எல்லாருமே ஒன்னாவே சேர்ந்து சாகலாம், மியா இந்த அண்ணனை மன்னிச்சிடு, இன்னொரு ஜென்மம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜென்மத்துல நீ தான் என்னோட தங்கச்சியா பிறக்கணும், அந்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல அண்ணனா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லாரும் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ப்ளீஸ்மா நீ அவன் கூட போயிடு, உன்னோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களோட உயிர் எங்களுக்கு முக்கியம், ப்ளீஸ் தயவு செஞ்சு போகும்போது அதை பார்த்து ஹீரோயினும் சரி இப்போதைக்கு இதை சமாளிப்போம்னு சொல்லிட்டு, இங்க பாரு இப்போ உனக்கு என்ன வேணும், நான் உன் கூட வரணும், சரி நான் உன் கூட வரேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் ஒரு வாரம் உன் கூட இருப்பேன், அதுக்குள்ள நீ என் மனசை மாத்திடணும், அப்படி மாத்த முடியலனா நீ என்னோட வழியில விட்டுணுங்க, கண்டிப்பா அந்த ஒரு வாரம் எனக்கு போதும், கண்டிப்பா நான் உன்னோட மனசை மாத்திடுவேன், நீ என் கூட வந்துருங்கும் போது அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து என்ன நம்புங்க, ஒரு வாரம் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபூ கூட கிளம்பி போயிடுறாங்க. அங்க அவன் வீட்டுக்கு போனா நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், ஹீரோயினுக்கு பொக்கே எல்லாம் கொடுக்குறான். அதை பார்த்து ஹீரோயினும் இது வாங்கிக்கு பிடிச்ச பொக்கே, எனக்கு பிடிச்சது கிடையாதுன்னு சொல்லி தூக்கி எறிறா. இன்னொரு நாள் இங்க பாரு என் நெஞ்சில வந்து உனக்காக தான் பேர் குத்தி வச்சிருக்கேன், நீ அதை பார்த்து கூட புரிஞ்சுக்க மாட்டேன்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா இதுக்கு முன்னாடி அங்க வாங்கியோட பேர் தானே இருந்துச்சு, அந்த பேரை இப்ப மாத்திக்கிட்டு என்னோட பேர் வச்சிருக்கேன்னு ஏமாத்த பாக்குறியான்னு சொல்லி கேட்க, அப்போ இப்படி உன் பேரை மாத்தினது உனக்கு பிடிக்கல தானே, சரி உனக்கு நான் நிறைய காயங்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்றீல, இது நான் எனக்கான தண்டனையா எடுத்துக்கிறேன்னு சொல்லி கத்தியை வச்சு அந்த பேரை வச்சு கீறிக்கிறான். அதை பார்த்த ஹீரோயினும் நீ என்ன பைத்தியமாடான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. தென் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப மியா சொல்றா மன்னிச்சிடுறி என் அண்ணன் ரொம்ப பைத்தியம் ஆயிட்ட போல, அதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போது, சரி விடு அதுக்கு நீ என்ன பண்ணுவ, எல்லாம் ஒரு வாரம் தானே அப்புறம் சரியாகிடும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஃபூ வந்து ஹீரோயினை வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி வாங்கி மேடம் தப்பிச்சிட்டாங்களாங்கும் போது அதை கேட்டு அவனு கோவப்பட்டு எப்படி அவ தப்பிக்கலாம், அவ வாழ்க்கை பூரா தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கணும், சீக்கிரம் அவளை போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது அப்ப அங்க யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா வாங்கியூ தான். அவ வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ஃபூ நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, ஆனா எனக்கு இப்படி ஒரு தண்டனை வேணாங்கும் போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்துடுறாங்க. ஓஹோ லவ் பெட் சேர்ந்துட்டீங்களா, யூ கேரியா, நான் ஒன்னும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஃபூவும் அவளை தள்ளி விட்டுட்டு இங்க பாரு நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அவன் மேல எனக்கு காதலே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து வாங்கியும் இவ எதுக்கு ஃபூ இங்க இருக்கா, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்ப என்னோட நிலைமை என்ன ஆகுறது, நீயே இப்படி பண்றேன்னு சொல்லி அவ கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் அதை கண்டுக்கவே இல்ல, அங்கிள் வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு துரத்து விட்டுறான். ஆனா ஹீரோயினுக்கு பார்க்க இது கஷ்டமா இருக்கு, என்னடா அவ எப்படி பண்றான்னு சொல்லிட்டு அப்ப ஃபூ சொல்றான் இங்க பாத்தியா அவளோட நிலைமை, இவ உன்னை என்னென்ன பண்ணா அதுக்காக தான் இவளுக்கு இப்படி ஒரு தண்டனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபூ நான் உன்கிட்ட உன்னை கேட்க வாங்கும் போது அதுக்கு அவனும் கண்டிப்பா நீ கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாங்கும் போது நீ திரும்பவும் வாங்கி மன்னிச்சு அவளை ஏத்துப்பியா, அவளை காதலிப்பியா அப்படின்னு கேட்கும்போது சேச்சே நீ என்ன பேசிட்டு இருக்க, அவளை எனக்கு சீட் பண்ணிருக்கா, எவ்வளவு பண்ணிருக்கா, நான் போய் அவளை எப்படி ஏத்துப்பேன், அவளை வெறுத்தது தான் சொல்ல, அப்புறம் எதுக்கு நான் மட்டும் உன்னை காதலிக்கணும்னு நீ நினைக்கிற, நீ எப்படி வாங்கி இவ காதலிக்க முடியாதோ அதே மாதிரி என்னால உன்னை காதலிக்க முடியாது, நான் உன்னை வெறுத்தது தான் சொல்லிட்டு போறாங்க. இதுதான் அவனோட பொருள் எடுத்து அவனே போடுறது போல. தென் 1 வீக்கும் முடியுது, ஹீரோயின் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதை பார்த்த பூவும் அப்ப நீ என் கூட இருக்க மாட்ட, நீ போக தானே போற, சரி போறதுக்கு முன்னாடி என்ன சாகடிச்சிட்டு போ, நீ ஒரு முறையும் இந்த வீட்டு போகணும்னு சொல்லும்போது நான் அந்த கன்னை பிரஸ் பண்ணுவேன், அது எப்ப வெடிக்குதோ நீ அப்பவே கிளம்பி போலாங்கும் போது ஹீரோனுக்கு வந்து என்ன செய்யறதே தெரியல, என்னடா இந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே இப்ப என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு சரி நான் வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்ல அவன் வந்து ஒரு ட்ரிகர் அழுத்துறான், வேலை செய்யல, அதே மாதிரி திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி அழுத்துறான், குண்டு வரல. இப்போ கடைசி டைம் ஹீரோயினுக்கும் பயமா தான் இருக்கு, ஒருவேளை நிஜமாவே செத்துருவானு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் சொல்றாங்க நான் வீட்டுக்கு போகணும்னு. அப்ப அவன் வந்து ட்ரிகர் அழுத்துறான், ஆனா அப்பயும் வேலை செய்யல. அதை பார்த்த ஃபூக்கு ஒன்னும் புரியல, எப்படி இது வேலை செய்யாம போச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோனும் டே ஃப்ராடு டம்மி கண்ணை வச்சுக்கிட்டு தான் என்ன இவ்வளவு நேரம் மிரட்டினியா, எதுக்குடா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க போது அப்ப ஃபோன் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட டே என்னடா இது எப்படா டம்மியா மாறிச்சுங்கும் போது ஆமா பாஸ் நீங்க பாட்டுக்கு கன்னு கேப்பீங்க, நான் வாங்கி கொடுப்பேன் உங்களுக்கு, உங்க உயிர் வந்து உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம் ஆனா எங்களுக்கு முக்கியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோனும் நீங்க கடை கட்டு போங்கடா நான் வீட்டுக்கு போறாங்கன்னு போகும்போது அவன் கெஞ்சிரான் என்னை விட்டு ப்ளீஸ் போகாதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இருக்கும்போது அருமை தெரியல, இல்லாத போது கத்தி என்ன பயன், முன்னாடி தப்பு பண்ணும்போது இந்த அறிவு இருந்திருக்கணும். தென் ஹீரோயினோட கல்யாணத்தை தான் காமிக்கிறாங்க. இப்பயாவது கல்யாணம் நல்ல விதமா முடியுமான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த இடத்துக்கு வாங்கி வந்து என்னோட வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணமே நீ தாண்டி, நீ நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கத்தியால குத்த போறா. அந்த கத்தி குத்த ஃபூ வந்து வாங்கிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோயினை பதறி போய் உனக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஃபூவோட கம்பெனில வந்து வாங்கி நிறைய ஃப்ராட் பண்ணிருப்பா போல, அது எல்லாமே இப்போ தெரிஞ்சு போயிடுது. ஏன்னா இவன் தான் கம்பெனி கவனிக்காம ஹீரோயின் சுத்திட்டு இருந்தானே, அந்த டைம்ல இதெல்லாம் நடந்து போயிருக்கு போல. அதை போலீஸ் கண்டுபிடிச்சி வாங்கி அரெஸ்ட் பண்றாங்க. அதோட வந்து ஃபூ தானே அந்த கம்பெனியோட ஓனரு, அதனால உங்களையும் அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அவரையும் அழைச்சிட்டு போயிடுறாங்க.
எப்படியோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு ஹீரோவும் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதோட ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கு. ஆனா பின்னாடி ஒரு கதை காமிக்கிறாங்க. அது என்னன்னா ஃபூவோட மைண்ட் வாய்ஸ் தான். நீ நினைக்கிற மாதிரி அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து நான் மெடிசன் கலக்கல. அன்னைக்கு நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் கொடுக்க சொன்னேன். அதுல மெடிசன் கலந்தது யாருன்னு தெரியல. அதே மாதிரி அன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சதும் நான் கிடையாது. நான் பண்ண ஒரே தப்பு நான் உன்னை நம்பாம இருந்ததும் உன் மேல அன்பு வைக்காம இருந்தது மட்டும்தான். அதுக்கான தண்டனை இப்ப எனக்கு சரியா கிடைச்சிருக்கு. இதை நான் உனக்காக நான் அனுபவிக்கிறேன்னு சொல்றான். இப்படி ஒரு எண்டிங்ல வந்து இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமால வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.